வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபேன்சி ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குயின் எலிசபெத் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல மீரா ஜாஸ்மின், நரேன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபீல் குட் லைஃப் டிராமா அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு அரகண்டான பொண்ணோட லைஃப்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. மீரா ஜாஸ்மின் ஒரு பிரைவேட் ஃபர்ம்ல ஒரு நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு கெரியர் அப்படின்றத லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் பணத்துக்கும் கெரியருக்கும் கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு என்னைக்குமே கொடுக்கவே மாட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்களை ஒரு மாதிரி அரகண்டாவே எல்லாருமே பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நேச்சராக தான் இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்லையுமே நடந்துக்குவாங்க. ஆனாலும் அந்த அரகன்ஸ் பிடிச்சி தான் இவங்களை வந்து நரேன் மட்டும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவங்க வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரிப்புக்கு போவாங்க. அங்க இவங்க வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் இவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சம்பவத்துக்கு அப்புறமாட்டி இவங்க அப்படியே ஆப்போசிட்டான ஒரு பர்சனா மாறிடுவாங்க. ஸோ அந்த சம்பவம் என்ன, எதனால இவங்க கைண்ட் ஹார்ட்டடா மாறுறாங்க, அண்ட் கடைசியில இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது கண்டிப்பா இந்த படத்துல இவங்க சொல்ல வந்த அந்த லைஃப் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது நம்ம லைஃபுக்கு எது முக்கியம் அப்படின்னே தெரியாம பணத்தின் பின்னாடியும் வேலையின் பின்னாடியுமே வந்து நம்மளே மறந்து போகக்கூடிய ஒரு பழக்கம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். அதை இந்த படத்துல ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல லைஃப் இஸ் அன்சர்டைன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அது எய்தர் பாசிட்டிவ் வேவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவ் வேவாகவும் இருக்கலாம். ஆனா அது ஒரு அன்சர்டைனான ஒரு விஷயம் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த படத்துல மீரா ஜாஸ்மினோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட் அப்படின்றது எல்லாமே வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல குறிப்பா வந்து அந்த பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறதுக்காக நரேனை கூட்டிட்டு போகக்கூடிய அந்த காட்சி அப்படின்றது உண்மையிலே ஃபன் ஃபீல்டா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படம் முழுக்கவே ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா ஃபன் ஃபீல்டா தான் நகரும். அண்ட் டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். அண்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது வழக்கமான மலையாள மூவிஸோட அந்த டச் இருக்கக்கூடிய ஒரு கிளைமேக்ஸா அமைஞ்சிருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு விதமான பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அரகண்டா இருக்கும்போது இவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படியே செகண்ட் ஹாஃப்ல ரிப்பீட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப ப்ரெடிக்டபிளா நகர்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட கான்செப்ட் அப்படின்றதுமே பெரிய லெவல்ல புதுமையெல்லாம் கிடையாது. ரொம்பவே பழகின ஒரு கான்செப்ட் தான். ஆக்சுவலா நீங்க பூவே பூச்சுடாவில் தொடங்கி கல்ஹோனாவோ வரைக்கும் நிறைய படங்கள்ல இது நீங்க பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இதுலயுமே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய லெவல்ல அதுல புதுமை அப்படின்றதெல்லாம் இல்லை. டுவர்ட்ஸ் தி எண்ட் மட்டும் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஓவரால் ஒரு மாதிரி லைட் ஹார்ட்டடா ஜாலியா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஃபேமிலியா பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. டைம் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.